லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். பாஜகவை எடப்பாடி எதுக்கு தானே செய்யறாரு? ஆளுநர் உரையே உப்புச்சப்பில்லாத உரைன்னு சொல்றாரு. அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று உரை இருக்கிறத நீங்கள் ஆதரிக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உரையில் சில நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணாவின் பேரை எடுத்துடணும். அண்ணாவுக்கும் இந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லைன்ற அண்ணாவுடைய கருத்தாக்கத்துக்கும் அதிமுகவுக்கு இப்ப சம்பந்தமே இல்லை. இந்திய பாஜக தலைவர் நட்டா சென்னை திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். அதை எப்படி பாக்குறது? அதிமுகவையும் விமர்சிக்கல, அவங்க ஆட்சியில் இல்ல. அமித்ஷா அதிமுக அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்கள் சொன்னார். கூட்டணி வச்சு அப்புறம் விட்டுட்டாங்க. அதிமுக இருக்கவெல்லாம் உத்தப்பராகி அந்த அமலாக்கத்துறை எல்லாம் அவங்களெல்லாம் கிரீன் பாஸ் கொடுத்துருச்சு. கள்ள உறவுன்னு தான் சொல்லுவாங்களா? இது கள்ள அரசியல்னு சொல்லுங்க. இது இல்லீகல் கான்ட்ராக்ட் மாதிரி தான். இது பாஜகவோடு எடப்பாடி இல்லீகல் கான்ட்ராக்ட் வச்சிருக்காரு. குறைந்தபட்சம் அதிமுக எந்த சீட்டுமே வாங்காம பாஜக ஒரு 2 இடத்துல ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களேன். யார் பலவான்னு சொல்லுவாங்க? 2வது இடம் பாஜகன்னு சொல்ல மாட்டாங்களா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். தமிழ்நாடு ஆளுநராக RN ரவி வந்ததிலிருந்து மாநில அரசுக்கும் RN ரவிக்கும் உள்ள மோதல் இருந்துக்கிட்டே வருது பல்வேறு விஷயங்களில். சட்டப்பேரவை இந்த ஆண்டு ஆளுநர் உரையுடன் துவங்கணும். கடந்த ஆண்டு சில பெயர்களை விட்டு படித்தார், வரிகளை விட்டு படித்தார், தனது கருத்துக்களையும் அதில் சொன்னார். இப்போ இந்த தடவை உரையே படிக்கலை. இதற்கு நடந்த சம்பவம்லாம் பார்த்தோம், எதிர்ப்புலாம் வந்துச்சு. இது மரபு மீறலா இல்லை சட்ட மீறலா? இது எப்படி எடுத்துக்கிறது? இது கண்டிப்பாக மரபு மீறல். அதாவது ஆளுநர் உரையுடன் சட்டமன்றம் தொடங்க வேண்டும் என்பது ஒரு மரபு, அவ்வளோதான். அவருக்கு அவ்வளோதான், சட்டம்லாம் கிடையாது. ஆளுநர் உரையோடு தான் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த சட்டமும் கிடையாது. அது ஒரு மரபு. ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டமாக சரி, இப்போ சபாநாயகர் ஒரு சட்டமன்றத்தை கூட்டுகிறார் என்றால் ஆளுநர் யாருன்னா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி, அவர் தான் அந்த அரசுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் அவர் தான் அந்த உரையை தொடங்கி வைப்பார். இது ஒரு மரபு. அந்த மரபை தானே போட்டு உடைத்திருக்கிறார் ஆளுநர் ஒன்று. ஆனால் நீங்கள் சொல்லலாம், அதான் 4 நிமிஷம் பேசிட்டாரேன்னு. 4 நிமிஷம் பேசினார். ஸோ அந்த மரபுக்கும் கஷ்டம் கொடுத்துடாமல் அந்த உரையும் படிச்சிடக்கூடாதுங்கிறது மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒன்று. ஏனென்றால் கடந்த 9ஆம் தேதியே அந்த உரை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. எப்பொழுதுமே ஒரு மாநில அரசு ஆளுநருக்கு அந்த உரையை முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குவார். படித்து பார்த்துட்டு தான் ஆளுநர் சட்டமன்றத்தில் உரையாற்றுவார். இப்போ கடந்த 9ஆம் தேதியே ஆளுநர் உரை கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 46 பக்கம் உடைய அந்த உரை கொடுக்கப்பட்டு அதை முழுமையாக படிச்சிருப்பார். அப்பொழுதே அவர் கருத்து சொல்லியிருக்காரா நமக்கு தெரியாது. ஆனால் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது இந்த விஷயத்தில்? சட்டம் என்ன சொல்லுது? உங்களுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லைங்கிறதுலாம் வேற. சட்டம் என்ன சொல்லுது? ஆளுநர் என்பவர் ஒரு மாநில அரசுடைய உரையை ஒரு கமா புள்ளி மாறாமல் படிக்கணும், அவ்வளோதான். அந்த ஆளுநர் உரை என்பது ஆளுநருடைய கருத்து அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அது ஒரு மாநில அரசுடைய கருத்து, மாநில அரசுடைய அவர்களுடைய முடிவு. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு மாநில அரசுடைய கொள்கை முடிவை வாசிக்கக்கூடியவர் தான் ஆளுநர். இப்போ எப்படி பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி வாசிக்கிறாங்கல்ல, அது ஒன்றிய அரசுடைய கொள்கை தானே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அந்த கூட்டத்தை தொடங்கி வைத்து வெறும் 4 நிமிடம் மட்டும்தான் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க ஒரு பக்கம். அதோட சில கருத்துக்களை சொல்லிட்டு உட்காந்துட்டார். அதை நம்ம பார்த்தோம். 9ஆம் தேதி உங்களுக்கு அந்த 46 பக்கம் அறிக்கையை கொடுத்துட்டாங்க. எப்போது? பிப்ரவரி 9ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. 12ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. உங்களுக்கு 3 நாட்களுக்கு முன்பாகவே அந்த உரை உங்கள் கையில் வந்துடுச்சு. அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் ஆளுநருடைய அலுவலகம் தமிழக அரசையோ இல்லை சபாநாயகரையோ இல்லை சட்ட அமைச்சரையோ எத்தனையோ தொடர்புகள் இருக்குன்னு, இது தவறாக இருக்குது, இதை மாற்றி கொடுங்கன்னு கேட்கலாமே. அப்படி அவங்களுக்குள்ளே கேட்டிருக்கலாமே. பல்வேறு சமயங்களில் நீதிமன்றமே ஏன் ஆளுநரும் முதல்வரும் பேசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். இவங்களுக்கே சொன்னாங்களே, RN ரவிக்கும் சொன்னாங்கல்ல. அப்போ அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு 46 பக்கமும் கருத்து பிரச்சனையா இல்லைல்ல? உங்களுக்கு சில விஷயங்கள் கருத்து ஒற்றுமை இல்லைன்னா இதை மாற்றி கொடுங்க, இது எனக்கு கருத்து ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி ஒரு சுமூகமாக கேட்டிருக்கலாமே.
ஆனால் அது கூட கேட்பதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. காரணம் என்னவென்றால் தமிழக அரசுடைய அந்த அறிக்கை, அது ஆளுநருடைய அறிக்கை அல்ல. தமிழக அரசுடைய அறிக்கையை அவர் வாசிக்கிறார், டெலிவர் பண்ணுறார், அவ்வளவுதான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யாரை நீங்கள் அவமதிக்கிறீங்க? ஒரு மாநில அரசு அவமதிக்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து அதில் என்ன இருந்தது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தமிழக அரசு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி பேசியிருக்கு, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னு பேசியிருக்கு. எங்களுக்கு வந்து இந்த ஜிக்ஜாம் புயலில் வந்து எங்களுக்கு மிக்ஜாம் புயலில் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு இன்னும் நிதி வரணும்னு பேசியிருக்கு. சிஏஏ குடியுரிமை திருத்தத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லி பேசியிருக்கு. தமிழகத்துடைய வளர்ச்சி என்பது எங்களுடைய நிலப்பரப்பே ஒட்டுமொத்தமாக 4 விழுக்காடு தான். ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே இந்தியாவில் தமிழக மக்கள் வெறும் 6 விழுக்காடு தான். ஆனால் எங்களுடைய பொருளாதார பங்களிப்பு என்பது 9 விழுக்காடு. அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் வெறும் 4 விழுக்காடாக இருக்கின்ற தமிழகம், 6 விழுக்காடு மக்கள் தொகை கொண்டிருக்கிற தமிழகம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் 9 விழுக்காடை கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதானே இருக்கிறது. இதில் என்ன உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கின்றன? அப்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா நீங்கள் வந்து கலந்து ஆலோசிச்சிருக்கணும். வெறும் 4 நிமிஷம் பேசிட்டு உட்காந்துட்டீங்க. ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் இசைக்கப்படணும்னு அதை வந்து ஏற்றுக்கல. இல்லையே, எப்பொழுதுமே வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது என்பது பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருக்குது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும். தமிழ்நாடாக இந்த மாநிலம் வளர்ந்ததுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பாடி சபையை ஆரம்பித்து வைப்பது என்பது தமிழ்நாட்டு சட்டமன்றத்துடைய மரபு. இது எல்லா கட்சிகளுமே அதை வந்து பண்ணியிருக்காங்களே. தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி எதுவும் சொல்ல. ஆனால் தேசிய கீதம் ஆளுநர் உரைக்கு வேணும் அப்படின்னு தேசிய கீதம் வாசிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இருக்க பொறுமை இருந்ததான்னு கேட்குறேன். அதான் அப்பா அவர்கள் கேட்குறாங்க. நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா தேசிய கீதம் பாடிட்டே போயிருக்கலாமே. டக்குன்னு சொல்றாரு இந்த இடத்துல. ஆமாம், தேசிய கீதம் பாடுற வரைக்கும் ஏன் போகிறதுக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கு பொறுமை இல்லை? முடிக்கும் பொழுது தேசிய கீதம் பாடித்தனங்க நம்ம போவோம். அந்த பொறுமையில் அதுக்குள்ளே ஓடுறீங்களே. என்ன ஓடுறீங்க? எதுக்கு வர்றீங்க, எதுக்கு ஓடுறீங்க? இதுதான் கேள்வி. நீங்கள் வந்ததுக்கும் எதுக்கும் தெரியல, ஓடுறது தெரியலையே. அப்போ வந்து விட்டு ஓடுவதற்கு எதற்கு நீங்கள் சட்டமன்றத்துக்கு வரீங்க? இல்லை, அவர் இருந்திருப்பார், தேசிய கீதம் முடிகிற வரைக்கும் இருந்திருப்பார். ஆனால் அவையில் சம்பந்தமில்லாத சில வார்த்தைகள் சில இதெல்லாம் பேசினார் அப்பாவோ சபாநாயகர் அவர். என்ன வார்த்தை பேசிட்டாரு? அது சாவர்கர், கோட்சே, இந்த நான் ஒன்று கேட்குறேன். சாவர்கர் வந்து நிதி வந்து பெற்றுத்தாங்கன்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. இது கெட்ட வார்த்தைகளா? இது வந்து சபை குறிப்பில் நீக்கப்பட வேண்டிய வார்த்தையா? அதை நீக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அது நீக்கப்பட வேண்டிய வார்த்தையா? நான் என்ன கேட்குறேன், சாவர்கரை பற்றி இல்லை, உரையில் இருந்ததை நீங்கள் மத்திய அரசிட்ட கோரிக்கை உரையில் இருக்கிறத படிக்கலாம். ஆள் இருந்த மாதிரி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் 40 நிமிஷம் வாசிக்கிற உரையை 4 நிமிஷம் வாசிக்கலாம். அவர் பேசக்கூடாதா? 40 நிமிஷம் உங்களால் வாசிக்க முடியலை. தேசிய கீதத்திற்கு உங்களால் இருந்துட்டு போக முடியலை. அவர் வந்து 4 நிமிஷம் வாசிக்கிற உரையை நீங்கள் வச்சு உட்காந்துட்டீங்க. 40 நிமிஷம் வாசிக்க வேண்டிய உரையை அவர் இந்த அடிஷ்னலாக கருத்து சொல்லக்கூடாது. என்ன சொல்லிட்டாரு? சாவர்கர், கோட்சே வழியில் வந்தவர்கள் அல்ல, இப்படிலாம் ஏன் சொல்லணும்? அதெல்லாம் நயினா நாகேந்திரா தான் கேட்குறாரு. நாங்களும் ஏஞ்சி வெளிநடப்பு பண்ணியிருக்க முடியும், இருந்தாலும் மரபை கண்டுபிடிச்சி கடைபிடிச்சி நாங்கள் வந்து அமைதியாக இருந்துட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு பாஜக எம்எல்ஏ அவர். திராவிட மாடல் என்பதே வந்து சாவர்கருக்கும் கோட்சேக்கு எதிரானது. நீங்கள் வந்து சாவர்கரையும் கோட்சேயும் தூக்கி பிடிக்கிற மாதிரி நாங்கள் அதற்கு எதிரானவர்கள், நாங்கள் ஒன்றும் குறைஞ்சி போனவங்க இல்லைன்னு சொல்கிறார். நீங்கள் எங்களுடைய அறிவை நீங்கள் குறைவாக நினச்சிட வேண்டாம். எங்களுடைய அறிவு சார்ந்த இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப வந்து மட்டமாக எடை போட்டுட்ருக்கீங்க. அப்படி எடை போடாதீங்க. எப்படி நீங்கள் வந்து சாவர்கரையும் கோட்சரையும் தூக்கி பிடிக்கிற ஆட்கள் பெரிய உயர்வாக நினைக்கிறீங்களோ அதில் நாங்களும் எதற்கும் குறைச்சவங்களேன்னு சொல்கிறாரு. என்ன தப்பு இருக்குது? அவருக்கு சாவர்கரையும் கோட்சையும் தூக்கி பிடிக்கிற ஆட்கள் தானே, அதில் மாற்றுக்கிறது கிடையாதுல்ல. அதைத்தான் சொல்லி காமிக்கிறார் அப்பாவு. அது இல்லைன்றீங்களா? நீங்கள் சாவர்கரை தூக்கி பிடிக்கலையா? நயினா நாகேந்திரன் சொல்ல வேண்டியது இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதானே கேட்குறாங்க. இந்த இடத்துல சொன்னால் என்ன? அவர் சபாநாயகர், சபாநாயகருக்கென்று அதிகாரம் இருக்கிறது. சபாநாயகர் தான் அந்த சட்டமன்றத்தின் தலைவர். நீதிமன்றம் கூட சபாநாயகருடைய வார்த்தைகளை குறிப்பிட முடியாது. அதற்கு கடந்த முறை சொன்னாங்கல்ல, வானலாவிய அதிகாரம் படைத்தவர் சபாநாயகர்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னாங்கல்ல. சட்டம் அப்படி சொல்லுது. நீதிமன்றங்களை விட சட்டமன்றம் வானலாவிய அதிகாரம் படைத்ததுன்னு சொன்னார். அது நமக்கு அதுக்குள்ளே போக விரும்பலை சொன்னார்ல. அப்போ சபாநாயகர் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஏன் இதில் பாராளுமன்றத்தில் அங்கு உள்ள துணை ஜனாதிபதி ராஜ்யசபாவில் எவ்வளோ கருத்துக்களை சொல்கிறாரு?
பிரதமர் மோடி அவர்கள் நேற்று என்னென்ன கருத்துக்களை சொன்னார்? அப்போ ஒரு சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு என்ன கருத்தை சொல்லிட்டாரு? மரியாதை குறைவாக சொல்லிட்டாரா? நீங்கள் அதன் வழிவந்தவர்கள், உங்களோட எங்களுக்கு நாங்களும் குறைச்சவங்களும் இல்லை. இது வந்து சட்டமன்றத்தில் நீக்கப்பட வேண்டிய வார்த்தைகளா கேட்குறேன். அப்போ இது வந்து என்னென்னா, இது சொல்லும் பொழுது ஏங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? உங்களை சங்கின்னு சொன்னாலும் ஏன் கவலைப்படுறீங்க? சங்கி என்பது கெட்ட வார்த்தையா? சங்கப்பரிவார எல்லாரையும் சங்கிகள் தான். அது என்ன நீங்கள் கெட்ட வார்த்தை நினச்சிட்டீங்க? அப்போ உங்களுக்கு அது வந்து புண்படுற மாதிரி வார்த்தையா? சாவர்கரின் வழிவந்தவரெல்லாம் நீங்கள் உங்கள் மனசு புண்படுது. இப்போ சாவர்கர் வந்து கெட்டவரா அப்படிங்கிறது நீங்களே நம்புறீங்களா? அப்போ உங்கள் மனது ஏன் புண்படுகிறது? உங்களை சங்கின்னு சொன்னால் ஏன் புண்படுது? அப்போ இது வந்து புண்படுமொழியான வார்த்தைகள் என்கின்ற நீங்களே நம்புறீங்க. அதான் முக்கியம். அப்போ சாவர்கர் வழிவந்தவர்கள், கோட்ஸே வழிவந்தவர்கள் நீங்கள் என்று சொன்னால் அதை ஒன்று நீங்கள் ஏற்றுக்கணும், இல்லை மறுக்கணும். சரியா? அப்போ நீங்கள் வந்து அதை நீங்கள் ஒரு குற்றமாக, ஒரு புண்படும் வார்த்தையாக கருதுகிறீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு குற்றமாக தெரிகிறது என்பதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. இதுதான் நான் பார்க்குறேன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இது குறித்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆளுநர் வந்து தேசிய கீதம்லாம் பாடணும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு, இது வந்து மரபா என்னன்னு கேட்குறாங்க. அரசிடமும் ஆளுநர்கிட்ட தான் கேட்கணும், எது மரபு என்ன எதுன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன் இது வந்து மாநில அரசுடைய உரிமை சார்ந்ததுன்னு எடப்பாடி யோசிக்க மாட்டாரா? அது என்ன சபாநாயகருக்கும் ஆளுநருக்கும் வந்து இடையில உள்ள உள் பிரச்சனையா? அவர் 2 பேருக்கு இடையில குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? சபாநாயகர் இந்த விஷயத்தில் சரியாக தான் செயல்படுறாரு அப்படின்னா துணைத்தலைவர், எங்கள் துணைத்தலைவர் நேரம் ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார. ஏங்க ஏற்கனவே 2016 17 அதிமுகவோட சபாநாயகராக இருந்தவர் தனபால் இருந்தார்ல. அப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ ஒரு காவல்துறை மானிய கோரிக்கை சமயத்தில் பிரச்சனை வந்தது. 80 எம்எல்ஏக்கள், திமுகவுடைய எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணார் தனபால். என்ன கொடுமை தெரியுமா? அவைக்கே வராத 2 எம்எல்ஏக்களையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணார். அதில் ஒருத்தர் பிடிஆர் பழனிவேல்ராஜ், இப்பொழுது இருக்கின்ற தொழில் அமைச்சர், ஐடி அமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர். அவர் நீதிமன்றத்துக்கே போனார். நான் சட்டமன்றத்துக்கே போகாமல் வீட்டில் இருக்கேன், என்ன போய் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு தனபால்னு. ஜெயலலிதா கடும் கோபம் அடைஞ்சு தனபால் மேலே பயங்கரமான சபாநாயகர் அவரை தூக்கிடுவான்லாம் சொன்னாங்க. உடனே வேகமாக அவசரப்பட்டு பதறி போய் அவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர் பேரை நீக்கினார். இப்படிலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் பழைய கால வரலாறு. அதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் மேலே ஒரு சபாநாயகர் வந்து நியாயமாக நடப்பார், நடுநிலையோடு இருப்பாருங்கிறதுலாம் அந்த காலம் முடிந்து போய்விட்டது. ஓரளவுக்கு இருக்காங்க, அவ்வளோதான். அதற்காக எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. இப்போது சபாநாயகர் அவர்கள் வந்து இப்போ சொன்னார்ல, யார் நம்ம எடப்பாடி, எனவே இந்த இது வந்து அவர் 2 பேருக்கு உள்ள உள் பிரச்சனை. இந்த உரையே வந்து உப்புச்சப்பு இல்லாத உரை, அதையும் சேர்த்து சொன்னார்ல. ஆளுநர் உரை, ஆளுநர் உரையாது. உடனே கேட்குறாங்க, பாஜகவை வந்து எடப்பாடி எதுக்கு தானே செய்கிறாரு? ஆளுநர் உரையே உப்புச்சப்பு இல்லாத உரைன்னு சொல்கிறாரு. இது என்னங்க? அது தமிழக அரசுடைய உரை. அதை கூட 4 நிமிஷம் படிச்சுட்டு உட்காந்துட்டாரு. 40 நிமிஷம் படிக்க வேண்டிய உரையை. அந்த உரையில் என்ன இருந்துச்சு? திருத்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம்னு சொல்லி உரை இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி சிறுபான்மை கட்சிகளோட கூட்டணி சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களே, அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம்னு உரை இருக்கிறத நீங்கள் ஆதரிக்க மாட்டீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உரையில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி பேசியிருக்கு உரை, சொல்லியிருக்கணும்ல. இது என்ன ஆளுநருக்கும் சபாநாயகருக்குள்ள பிரச்சனையா? நீங்கள் நியாயப்படி பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சியை, ஆளுநரை மிக தீவிரமாக எதிர்த்து கருத்து சொல்லியிருக்கணும். நீங்கள் பயப்படுறீங்கல்ல. அப்போ நியாயப்படி பார்த்தால் எடப்பாடி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நடந்திருக்கணும். ஆளுநர் உரையை படிக்கலை. இதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு விடுங்க. இது மாநில உரிமைங்க. அண்ணாவின் பெயரால் கட்சி வைத்திருக்கின்ற எடப்பாடி அண்ணா என்ன சொன்னார்? இந்த நாட்டுக்கு ஆளுநரே தேவையில்லைன்னு சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய உரைகள் இன்றைக்கும் வந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாடமாக இருக்குது. அத்தனை மாநில சுயாட்சியை பற்றி பேசியிருக்கார் பாராளுமன்றத்தில். அவருடைய பெயரை வைத்திருக்கின்ற இந்த கட்சி இன்றைக்கி ஆளுநரை பற்றி பேசுகிறதுக்கே பயப்படுது. இவர் பெட்டர் வந்து அண்ணாவின் பெயரை எடுத்துடலாம். எனக்கு தெரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை விட அண்ணாவின் பெயரை எடுத்துடணும். அண்ணாவுக்கும் இந்த கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்றேன். அண்ணாவுடைய கருத்தாக்கத்துக்கும் அதிமுகவுக்கும் இப்போ சம்மந்தமே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் ஆளுநரை விமர்சித்திருக்கணும். அகில இந்திய பாஜக தலைவர் நட்டா சென்னை வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். ஒரு மோசமான ஆட்சி, அதெல்லாம் சரிதான். ஒரு எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் விமர்சிப்பது என்பது வழக்கமான ஒரு விஷயந்தான். அது ஒன்றிய ஆட்சியை செய்து கொண்டிருப்பவர்கள்.
அதிமுகவை ஏன் விமர்சிக்கல? அவங்க ஆட்சியில் இல்லை. ஏன் கடந்த முறை வந்து எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா வரும்போது திமுகவை வந்து பிடின்னு பிடிச்சார, ஊழல் கட்சி, அந்த கட்சி வந்துடக்கூடாது அப்படின்லாம் பேசினார். இப்போ தேர்தல் வரப்போகுது, அது தேர்தல் காலம்தான். யார்? அமித்ஷா வரும்பொழுதும் அது தேர்தல் காலத்தில் தான் வந்தார். நான் சொல்கிறது 2021. அப்பொழுது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருந்தாங்க. கூட்டணி இருந்ததுனால எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக பேசியிருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போவும் திமுக எதிர்கட்சி தானே? நான் ரெண்டு பேரையும் பேசுங்கன்றேன். இப்போ நீங்கள் வந்து கூட்டணி வச்சதுனால அதிமுக கடந்த முறை பேசலை. சொல்லப்போனால் கூட்டணி வைப்பதற்கு முன்பாக அதிமுகவை ஊழலாட்சி என்று சொன்னார் அமித்ஷா. அதிமுகவோட அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்கள்னு சொன்னார். கூட்டணி வச்சதுக்கப்புறம் விட்டுட்டாங்க, எல்லாமே உத்தமராகிட்டாங்க. அதிமுக இருக்கவங்களாம் உத்தமராகி அந்த அமலாக்கத்துறையெல்லாம் வந்து அவங்களையெல்லாம் வந்து க்ரீன் பாஸ் கொடுத்துருச்சு ஒரு பக்கம். இன்றைக்கி அதிமுக வெளியே தானே இருக்குது. திமுகவை நீங்கள் விமர்சிக்கிற மாதிரி அதிமுக விமர்சிக்கணுமே, ஏன் விமர்சிக்கலை? நட்டா விமர்சிச்சிருக்க வேணாமா வேணாமா? நீங்கள் எப்படி திமுகவை வந்து போர் ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சின்னு சொல்லும் பொழுது கடந்த முறை இருந்த அதிமுக ஒரு ஊழல் ஆட்சின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? நீங்கள் ரெண்டு பேரையும் தானே எதிர்க்கிறீங்க, மூன்றாவதாக ஒரு அணி அமைக்கிறீங்கல்ல. அப்போ ரெண்டு பேரையும் எதிர்க்கிற நீங்கள் ரெண்டு பேரையும் விமர்சிக்கணுமா வேணாமா? அப்போ இதுதான் மக்களுக்கு சந்தேகம் வருது. அதிமுக பாஜகவுக்கு ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது அப்படின்னு எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க. அப்போ இப்படி எழுதும் பொழுது நீங்கள் அதை உடைக்கணுமா வேணாமா? எங்களுக்கு எடப்பாடியோட எந்த கூட்டணியும் இல்லை, அவர் மோசமான ஆட்சி பண்ணார், அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அவருடைய அமைச்சரவர்கள் மேலே சிபிஐ வந்து இன்றைக்கி வழக்கு தொடர்ந்து இருக்கிறது, அதற்கு நாங்கள் வந்து அனுமதி கொடுத்துட்டோம், தாராளமாக அவர்கள் வந்து உள்ள நீதிமன்றம் வந்து விசாரிக்கல, எங்களுக்கு தடை கிடையாது, அப்படி பேசியிருக்கணும்ல. எடப்பாடி பற்றி பேசலை. இப்போ எடப்பாடியை பற்றி நீங்கள் பேசலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இப்போ எதிராக தான் இருக்கீங்க, கூட்டணி கிடையாது. அப்போ இந்த விமர்சனம் வராத போது இப்போ இது மறைமுகமாக மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேசினார், அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பாஜக கூட்டணி இல்லைன்னு முடிவெடுத்தோம் செப்டம்பர் மாதம். அதே முடிவு தான் இப்போவும். திருப்பி இந்த மற்றவங்க இந்த ஊடகங்கள்லையும் செய்தியாளர்களும் வந்து மீண்டும் இந்த மாதிரிலாம் வந்து கேட்காதீங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, உங்கள் மேலே உங்களோட நான் விரோதமாக இருக்கேன். தேர்தல் நேரத்தில் பேசுவாங்க, இப்போ என்ன எலெக்ஷன் அறிவிக்கல, விரோதமாக இருக்கேன், நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்வது என்பது வேறு. உங்களை விமர்சித்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது வேறு. உங்களுக்கு எனக்கு பிடிக்கலைங்க, உங்களுக்கு எனக்கு உறவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் உறவு இல்லை தான். ஆனால் உங்களை நான் கடுமையாக விமர்சிக்கிறேன்னு வைங்களேன், அதனுடைய தரம், அதனுடைய லெவல் வேறு. ஏன் நீங்கள் கடுமையாக விமர்சிக்க மாட்டேன்றேன்னு கேட்குறேன். கூட்டணி இல்லைங்க, அது எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடி சொன்னாதான் பாஜகவோட அதிமுக கூட்டணின்னு தெரியுமா? தேர்தல் கமிஷனே அறிவிச்சிருவேன். அதிமுகவுக்கு ஒரு தனி சின்னம், அதுவும் போட்டியிடும். பாஜக தாமரையில் போட்டியிடும், இது வந்து ரெட்டலையில் போட்டியிடும், திமுக சூரியனில் போட்டியிடும். தனித்தனி கட்சி தான், அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் விமர்சிக்கிற விதம், நீங்கள் திமுகவை போன்று பாஜகவை விமர்சிக்கிறீங்களா? அதுவும் ஆளுங்கட்சி தானே. இவங்க மாநிலத்தில் ஆள்றாங்க, அவங்கள மத்தியில் ஆள்றாங்கல்ல. அப்போ ஆளுங்கட்சியை நீங்கள் விமர்சிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ இந்த மிக்ஜாம் புயலுக்கு நீங்கள் வந்து தமிழக அரசுக்கு, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, பணமே கொடுக்கல அப்படி சொல்லி விமர்சிங்க. குடியுரிமை திருத்த சட்டம் நாங்கள் இருக்கும் போது உங்கள் நெருக்கடியின் காரணமாக, கூட்டணி தர்மத்தின் காரணமாக உங்களுக்கு வாக்களித்தோம், இப்போ நாங்கள் அமுல்படுத்த விட மாட்டோம், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதை நாங்கள் விடவே மாட்டோன்னு பேசுங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. உங்கள் தலைவியை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறார் அண்ணாமலை. இன்றைக்கி நீங்கள் வந்து சாதாரணமாக மற்றவங்கள திட்டுறீங்க, அப்பொழுது ஏன் நீங்கள் வந்து அதை கண்டுக்காமல் இருந்தீங்க? ஆக நீங்கள் வந்து ஒரு மிதமான போக்கை கடைபிடிக்கிறீங்க. இந்த மாதிரி சாஃப்ட் இந்துத்துவா மாதிரி சாஃப்ட் பாஜக எதிர்ப்பு அதை செய்கிறீங்களா இல்லையா? ஒரு மிதமான பாஜக எதிர்ப்பை தான் நீங்கள் கையாளுறீங்க, வேகமான பாஜக எதிர்ப்பை கையாளலை. அது பட்டவர்த்தமாக தெரியுது. அப்போ இந்த போக்கின் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை கொஞ்சம் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. மிதமாக கூட எடப்பாடியை வந்து லேசாக அடிச்சு பார்க்கல. ஒரு படத்தில் வந்து வடிவேல் வந்து அடிக்க சொன்னால் போய் டச் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி சும்மா டச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ இது நீங்கள் எப்பொழுது உடைக்க போகிறீங்க இந்த விஷயத்தை? அப்போ இந்த ரகசிய கூட்டணி இதனால தான் கள்ள உறவுன்றாங்க. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் ஒரு ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, அதனால தான் அவங்க விமர்சிக்க மாட்டேன்றாங்க. இது இந்த தேர்தலுக்கு அப்புறம் வெளிச்சமாகும், வெட்ட வெளிச்சமாகும்னு. ஏனென்றால் இந்த சிறுபான்மை மக்கள் வாக்குகளை அதிமுக மூலம் பிரிக்கலாங்கிற அந்த அஜெண்டா பிரகாரம் இன்றைக்கி எடப்பாடி வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அதுதான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் அவர் பேசினது. ஆளுநரை வந்து பெருசளவில் டச் பண்ணலை, அது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஒதுங்கிறது எல்லாமே காரணம் தான். இது பட்டவர்த்தனமான கள்ள அரசியல். கள்ள உறவுன்னு தான் சொல்லுவாங்களா? இது கள்ள அரசியல்னு சொல்லுங்க. இட்ஸ் இல்லீகல் கான்டாக்ட் மாதிரி தான். இது
பாஜகவோடு எடப்பாடி இல்லீகல் கான்ட்ராக்ட் வச்சிருக்காருன்னு சொல்கிறேன். இதை பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக நான் சொல்கிறேன். மிக தெளிவாக எடப்பாடி சொல்கிறாரு, கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்களும் சொல்கிறாங்க, 2026 இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து அது கள்ள உறவு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துதா கூட்டணி கட்சிகள்கிட்ட? ஏதாவது கட்சிகள் கூட்டணி அமைகிற மாதிரி இருக்குதா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை பாஜக செய்யுது. ஏன்னா திமுக விட்டுருங்க, எப்படி பலவீனப்படுத்த முடியுமோ பலவீனப்படுத்துகிறாங்க. அவர்கள் அதிமுகவை தனிமைப்படுத்த வேலையை பண்ணுறாங்க. என்னதான் உறவு இருந்தாலும் கூட அதிமுக பலவீனப்பட வேண்டும் என்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருக்குது. அப்பொழுதுதான் பாஜக வளர முடியும். குறைந்தபட்சம் அதிமுக எந்த சீட்டுமே வாங்காமல் பாஜக ஒரு 2 இடத்தையும் ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? அதிமுக எதுவுமே வாங்கலை சார். நாகர்கோவில் அது மாதிரி இன்னொரு தொகுதி, 2 தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுன்னு வைங்க, யார் பலவான்னு சொல்லுவாங்க? 2வது இடம் பாஜகன்னு சொல்ல மாட்டாங்களா? அதை நோக்கி நகர்கிறது பாஜக. அது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அதனால் ஒரு பலமான கூட்டணியை பாஜக கட்டமைக்க வாய்ப்பு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து என்ன வேணும்னு தெரியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தேமுதிகவுக்கும் அங்கே தான் போவோம். பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே ஏசி சண்முகம் வேலூரில் நிற்க போகிறதா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொன்னார். ஐஜேகேவுடைய பச்சமுத்து அவர்கள் அங்கே தான் அவரும் நிற்கிறாரு. பணம் படைத்தவர்களெல்லாம் இப்போ அங்கே பக்கம் போயிட்டாங்க. கிருஷ்ணசாமி மதில் மேல் பூனையாக இருக்கார். எப்படி இருந்தாலும் பாஜக தான் போவார். ஏன்னா இல்லைன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டம், அவரும் போயிடுவார். இப்படி வந்து வாசன் போன்றவர்கள். அப்போ அதிமுகவை தனிமைப்படுத்தி விட்டு ஓரளவுக்கு ஓட்டை வந்து வாங்கி, குறைந்தபட்சம் அவங்க நினைப்பு என்னன்னா, இது ஏற்கனவே வந்து தருமபுரியிலையும் நாகர்கோவிலையும் வென்ற கதை இருக்கிறது. இதே மாதிரி பாஜக தனியாக நின்று நாகர்கோவில் தொகுதியிலையும் தருமபுரியில் இவர் நம்ம டாக்டர் சின்னையா வெற்றி பெற்ற கதையெல்லாம் இருக்குது. இப்போ இதே போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அதிமுக 0, பாஜக 2, திமுக வந்து 36 இடம், இதை விட்டுருங்க, புதுச்சேரியை விட்டுருங்க. இப்போ 39இல் 36 இடம் திமுக, 2 இடங்கள் வந்து 2 இடமும் 37 இடம் திமுக, 2 இடங்கள் வந்து பாஜக, அதிமுக 0ன்னு இருந்தால் யார் பெரிய கட்சி? அப்போ இப்படி அந்த பாஜக கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவோட நாங்கள் வளர்ந்துருக்கிறோம்னு பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. இது ஒன்று. 2வது, இது அதிமுகவுக்கு தெரியும். அவங்க கட்சியை விட தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய பிரச்சனைகளையும் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. இல்லைன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா இவர் செந்தில் பாலாஜி மாதிரி உள்ளே போகணும். அங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் மேலே செந்தில் பாலாஜி மாதிரி பல மடங்கு இருக்குது கேஸ். அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ அவர்கள் கட்சி பெருசா தன்னுடைய சுயலாபம் பெருசான்னு பார்த்தா அவங்க எதை எடுப்பாங்க? சுயலாபத்தை தான் எடுக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பணைய வைத்து அவர்களை காப்பாற்றிக்கிறாங்க. கட்சியே வந்து கரைஞ்சாலும் பரவாயில்லை, எடப்பாடிக்கு தான் பொதுச்செயலாளர் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், பாஜக பக்கம் ஓபிஎஸ் போயிட்டார், டிடிவி தினகரன் போயிட்டார். அப்போ சாதிய ஓட்டுகள், இப்போ உதாரணம் சொல்கிறேன். கடந்த முறை ராமநாதபுரம் தொகுதியில் 2019 முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றாங்க. நவாஸ்கனி அவர் வாங்கின வாக்கு வந்து 4 லட்சத்தி சொச்சம் வாக்குகள் வாங்கினார். அவருக்கு பின்னாடி வந்த பாஜக நைனா நாகேந்திரன் போட்டிட்டார். அவர் வாங்கின வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு சம்திங், 3 லட்சத்தில் வாங்கினார். இதற்கிடையில் 3ஆவதாக வந்த ஓபிஎஸ் உடைய அணி, அவர் வந்து ஆனந்த்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர் நினைக்கிறேன், 1.5 லட்சம் வாக்கு வாங்கினார். வித்தியாசமே, வெற்றி பெற்ற வித்தியாசமே அவங்க வாக்குன வாக்கு தான். அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பாஜகவும் அவங்களும் சேர்ந்தாங்கன்னு வைங்க, ஒரு பலம் பொருந்திய இடத்துக்கு சில தொகுதிகளில் அவங்க நினைக்கிறாங்க ஒரு 10 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அவங்க கணிக்கிறாங்க. பாஜக குறைந்தபட்சம் 2வது இடத்துக்கு போயிடுவாங்க, 3வது இடத்துல அதிமுக போய் நிற்கும். இப்போ இந்த பாதிப்பும் இருக்கிறது. அப்போ இது எல்லாமே ஒரு அரசியல் கணக்காக தான் பார்க்குறாங்க. அதாவது அதிமுக தனித்து நிற்பதால் சிறுபான்மை ஓட்டுகள் பிரியும், 2வது பாஜக வளரும். அப்போ அதிமுகவை விட பாஜக வலிமையான ஒரு கட்சியாக மலர்வதற்கு வாய்ப்பு. இது எல்லாம் வந்து ஒரு கூட்டல் கழித்தலோடு தான் நடக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் வெற்றியை வைத்து இன்னும் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறதில்ல. தமிழ்நாட்டில் வந்து 20 இடத்தை வெற்றி பெற்றால் தான் ஆட்சி பிடிக்க முடியும் அப்படிங்கிற சூழல் பாஜகவுக்கு இல்லை. இங்கு பாஜக வளர முடிகிறதா, வளர்த்து எடுக்க முடியுமா,
2வது இடத்துக்கு போக முடியுமா என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அதில் எடப்பாடி வேண்டுமென்றே தெரிந்தே தன் கட்சியை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார். கருத்துரை நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.